சிவாண்ண. சிவாண்ண, என்ன தச்சது சரதானான்னு பாருங்க. தச்சுக்க. அட பயப்புள்ள, நீ வயக்காட்டுக்கு போகல? இல்லப்பா, அந்தியூர்ல 10 ஜோடி செருப்புக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனே. நீ கூடு குடிச்சிட்டியாட? நான் குடிச்சிட்டேன், நீ போய் குடி. மறந்துட்டேனே. முதல்ல நீ எசமா வீட்டுக்கு போய் ஐயா பொண்ணு புது செருப்பு கேட்டுச்சான், அந்த அளவை எடுத்துக்கிட்டு வந்துடும். நான் மார்க் பண்ணிட்டு இருக்கல, நீயே போறது. டேய், என் வயசுக்கு நான் எத்தனை தடவை நடக்கிறது, நீயே போயிட்டு வந்துடுற. சரி சரி, போயிட்டு வரேன். இங்கே உட்காந்துருக்கீங்க? ஆமா, என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? எதுக்கு? முதல்ல ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுங்க, சொல்றேன். ஏ, கவிதை எழுத போறீங்களா? இல்ல, ஒரு கவிதையை அளக்க போறேன். என்னது, கவிதையை அளக்க போறீங்களா? ஆமா, உங்க கால் ஒரு கவிதை தானே, அதை தான் அளக்க போறேன். செருப்பு வேணும்னு கேட்டீங்களா, அதான் அளவெடுக்க வந்தேன். ஐயோ, நீங்களும் அளவெடுக்க போறீங்க? சச்சா, வேண்டாங்க. தீண்ட தகாதவன் உங்க காலை தொடக்கூட தகுதி இல்ல, புரியுதுங்க? சச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லிங்க. நீங்க என்ன கோல்ட் மெடலிஸ்ட், கலெக்டர் ஆக போறீங்க. நீங்க ஏன் இதெல்லாம்? ஐயா, இது என் தொழிலுங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. முதல்ல காலை காட்டுங்க. காலை வைங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. I'm sorry. பாருங்க. சிவா, போற வழியில இத கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுங்க. கவிதை தானே, உடனே போஸ்ட் பண்ணிடுறேன். உங்களை பார்த்தா நம்ம ஊருக்காரங்கமா தெரியலையே. ஆமா, இந்த நேரத்துல கோயில் என்ன வேலை? நீ போய் யாருன்னு பாரு, நான் வண்டி நிறுத்திட்டு வந்துடுறேன். திருட்டா? எங்க இருந்து எடுத்தீங்களோ அதே இடத்த கொண்டு போவீங்களா?
பேசுறீங்களா? இல்லங்க, ஏதோ பெரிய நாய் போல் இருக்கு, இன்னைக்கு புடிக்க விடக்கூடாது. என்ன ஜாலியா இருக்கு, அவ்வளவு கனமா இருக்கு. நாய்க்கு சுருக்கு போட்டா நீ உள்ள இருந்து வர. இப்ப எல்லாம் நாய் உள்ள இருக்கிறது இல்ல, நாங்க தான் இருக்கோம். நாங்க போனதுக்கு அப்புறம் அது வரும். இந்த சிஸ்டம் எவ்வளவு நல்லா இருக்கு. இது வெள்ளக்கார காலத்துல இருந்து இருக்கு தம்பி. பிச்சை எடுக்கிறது இலை கொடுக்கறது விடவே மாட்டீங்களா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும், பறந்து கெடுக உலக ஏற்றியான் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? பிச்சை எடுத்து தான் ஒருத்தன் உயிர் வாழணும்னு விதி இருந்துச்சுன்னா அவனை படைச்ச கடவுளை ஒழிச்சு கட்டுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. கடவுளையும் ஒழிக்க முடியல, எங்களையும் அழிக்க முடியல. யோ, உனக்கு குரல் எல்லாம் தெரியுமா? என்கிட்ட கேட்காத, எனக்கு நாயை பிடிக்கதான் தெரியும். நாயை பிடிச்சிட்டு போய் என்ன ஆகாரம் போடுறீங்க? வரைக்கு போற எலும்பு. அது மாதிரி என்னையும் பிடிச்சுக்கிட்டு போய் ஆகாரம் போடுங்க. அட யாரா இவன் பைத்தியக்காரனா இருக்கான்? 3 நாள் அடைச்சு வைப்போம், 4வது நாள் கரண்ட் வச்சு கொண்டுடுவோம். அது மாதிரி எனக்கு 3 நாள் ஆகாரம் போட்டு 4வது நாள் கொண்டு இருக்கேங்கிறேன். உன்னை கொண்டு போய் என்ன செய்யறது? நாய் தோலாவது ஃபாரின் அனுப்புறோம், உன் தோலை எவனுமே வாங்க மாட்டான். அப்போ நம்ம தோல் எதுக்குமே உதவாதுங்களா? நம்ம தோலா உன் தோல்னு சொல்ற? உங்ககிட்ட பேசுறது 10 நாயை பிடிச்சிருப்பேன். ஐயா 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 ஐயா, நில்லு, ஓடாதீங்க, ரொம்ப வெறுப்புல இருக்க, ஓடாதீங்க. ஓடாத, ஓடாத சொன்னா கேளு, ஓடாத. ஓடிட்டியா? கட்டி போட நாயே. ஏன் நாயை பிடிக்கிற? லைசன்ஸ் இல்லாட்ட எதையும் பிடிப்போமா? முகமடி தேடுங்க, முடிச்சா வச்சுங்க வராங்க, அவங்கள பிடிக்காதீங்க. அவங்கள பார்த்து கொலைச்ச சிக்னல் கொடுக்குது, பாவம் இதை பிடிக்கிறீங்களே. அவங்க அப்படி சொல்லி பஞ்சாயத்துல உத்தரவு போடலாமா? எப்படி போடுவாங்க? வர்றது அவங்கதான். நாய் கொலைக்கிறது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு போல இருக்கு, அதான் பிடிக்கிறீங்க. அரசியல் பேசாத. இங்க வருமா, அடுத்த தடவை வருவேன், நாய்க்கு லைசன்ஸ் வாங்கி வைக்கணும், இல்ல புடிச்சிட்டு போயிருவேன். ஆமா, எங்க காணா? யோ, என்னைய பாக்குற? இன்னும் உனக்கு கல்யாணம் ஆலையா? அது எப்படி கண்டுபிடிச்ச? கழுத்துல லைசன்ஸ் இல்லையே. ஏயா, எதையுமே நாய் டைப்ல தான் நீ பேசுவியா? ஏயா, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளு. இந்த நாய்கள்லாம் தெருவுல போகும்போது ஒண்ணு பார்த்து கொலைக்குது, உருமுது, கடிக்குது, பிடிச்சு வேன்ல போட்டா பேசாம நிக்குது, அது ஏயா? புடிபட்டா எல்லாமே அப்படித்தான். அது நாயா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி. நல்ல தமாஷா பேசுற, ஆனா நாய் பிடிக்கிற ஆளா இருக்கிற, அதான் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கிறதான் தொழில். நானாவது பரவாயில்ல, நாயை பிடிக்கிறேன். ஊருக்குள்ள எத்தனை பேரை போலீஸ் நாயை தேடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா, பல பேர் இருக்காங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க. ஆமா, உனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் என் மேல உனக்கு அவ்வளவு ஆக்கற? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு தனியா கஷ்டப்பட்டா என் மனசுக்கு தாங்காது, அதுதான் விசாரிச்சேன். அவங்க எல்லாம் இருந்திருந்தா நான் ஏன் இப்படி தனியா சைக்கிள் கடை நடத்தி கஷ்டப்படணும்? ஒண்டி கட்டதான். நல்ல கட்டதான். வேற ஒண்ணும் இல்ல, லைசன்ஸ் வாங்கி வாங்கி கட்டி கட்டி என்ன பண்ணலாம்னா